ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான வெண்பூசணி சாம்பார், அதற்கு சூப்பரான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல். அதுதாங்க வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் குக்கர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. மண் சட்டியில் சாம்பார், இரும்பு சட்டியில் உருளைக்கிழங்கு வறுவல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்த்துறோம். அதுக்கு நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன், பெரிய தக்காளியாக எடுத்துருக்கிறேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதற்கு தேவையான தண்ணி ஊற்றி முதல்ல பருப்பை வேக வச்சிடலாங்க. ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், பருப்பு சூப்பராக வெந்துருச்சு. இதை நான் ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேங்க. மண்சட்டியில் செய்கிறதுனால பார்த்து மசிக்கணுங்க. இதற்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நான் இந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க. இதற்கு காரத்திற்கு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா பருப்பு, மிளகாத்தூள் எல்லாம் கலந்து வரட்டுங்க. இது மாதிரி மண்சட்டியில் செஞ்சிங்கன்னா சாம்பார் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதற்கு காரத்திற்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க. இதற்கு தேவையான காய் வெண்பூசணி, ரொம்ப உடம்புக்கு நல்லது, நீர் சத்து அதிகமுடையதுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து வரணும். இதில் மசாலா பொருட்கள் ஃபுல்லாக நம்ம வெண்பூசணியோட சாறுறதுனால சாம்பார் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வெண்பூசணியில் மிகுந்த சக்தி உடையதுங்க. இதில் தண்ணி சத்து இருக்கிறதுனால அளவான தண்ணியை ஊற்றுக்குங்க. நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேங்க. இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. பருப்பு மீனாண்டு வெந்ததுனால காய் மட்டும் வெந்தால் போதுங்க. இதற்கு புளியை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. புளி நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ சாம்பார் காய் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம புளி சேர்த்துக்கலாம். புளி தண்ணியோட புளியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான், சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. தாளிச்சுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிறேங்க. இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் இதிலே நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வாசமாக இருக்குங்க. பெருங்காயத்தூள் எதுக்கு சேர்த்துக்கணும்னு தெரிஞ்சுக்கணுங்க. இதில் வாசம் மட்டும் இல்லை, பருப்பில் அதிகப்படியான ஹீட் இருக்கிறதுனால செரிமான கோளாறு கூடவங்களுக்கு கண்டிப்பாக உதவுங்க. இப்போ தாளிச்சது நம்ம குழம்புல சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான மணமணக்கும் வெண்பூசணி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேங்க. இதை இது ஒரு மூங்கில் கூடையில் வேக வச்சுக்கிறேங்க. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இது மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. அவ்வளோதான், 3 உருளைக்கிழங்கு எடுத்தாச்சு. இது தோலை உரிச்சுக்கிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு சோம்பு இது மாதிரி கல்லில் இடிச்சுக்கிறேங்க. மிக்சியில் எடுக்கிறதுக்கு பதிலாக இதில் கல்லில் இடிச்சிங்கன்னா மசாலா பொருட்கள் ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ சோம்பு இடிச்சாச்சு. இதற்கு தேவையான இஞ்சியும் இதே மாதிரி நம்ம தோலோடையே இது மாதிரி கல்லில் இடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இடித்து எடுத்துக்கணுங்க. இப்போ ஒரு இரும்பு சட்டி எடுத்துக்கோங்க. இதில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் செஞ்சிங்கன்னா தான் இந்த உருளைக்கிழங்கு பொரி வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இடித்து வச்ச சோம்பு, பூண்டு இதை சேர்த்துக்கலாங்க. ஏன் சோம்பு பூண்டு சேர்க்குறோன்னா உருளைக்கிழங்குல அதை விட கேஸ் தன்மை இருக்குது. பூண்டு சோம்பு சேர்க்கறதுனால செரிமானத்திற்கு உதவுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லைனா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துருக்குறேங்க. பெப்பர் பவுடரையும் இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி புரட்டி விட்டுருங்க. இதில் வெங்காயம் சேர்க்க தேவையில்லை. இப்போ மசிச்ச உருளைக்கிழங்கு இதே நம்ம சேர்த்து இது மாதிரி புரட்டி விட்டுருங்க. மசாலா இந்த உருளைக்கிழங்கோட சார்ந்து வரணும். இதில் தண்ணியை ஊற்ற தேவையில்லை, ஏன்னா உருளைக்கிழங்கு ஏற்கனவே வெந்துருச்சு. ரொம்பலாம் வேக விட தேவையில்லை. அவ்வளோதான், மசாலா எல்லாம் சார்ந்துருச்சு. இப்போ கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்ல வாசனையாக இருக்குங்க. அவ்வளோதான், சூப்பராக நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாம்பாருக்கு சூப்பரான காம்பினேஷன் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்